பல்லியோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு 10ஆம் பாவகம். 10ஆம் பாவத்தை பற்றி இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ 10ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டாலே பார்த்தீங்கன்னா அது தொழில் ஸ்தானம், கர்மம், மாமியார் ஸ்தானம், தந்தையோட வருமானம், இதெல்லாம் வந்து இந்த 10ஆம் பாவம் வந்து குறிக்கும். ஸோ நம்மளுடைய கர்மம் இதெல்லாமே வந்து குறிக்கிறதா வந்து இந்த 10ஆம் பாவகம். ஸோ இந்த 10ஆம் பாவத்தை பற்றி பேசுறதுக்கு வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குதுங்க. இந்த சேனலில் போடுற வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசி அவங்களோட கருத்தெல்லாம் வந்து நல்லா தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு வந்து ரொம்ப வந்து உபயோகமாக வந்து இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இதில் போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த 3 சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக வந்து அப்போ தான் வந்து இதோட வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட முதலாவதாக வந்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை வந்து அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியனக காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார நம்ம ஜோதிட தலைப்பை பார்த்தோம்னாக்கா 10ஆம் பாவம், தொழில், கர்மா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது 10ஆம் பாவம் அப்படின்னாவே வந்து தொழில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர வேணும் அப்படின்னாவே வந்து கண்டிப்பாக தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும். தொழில் ஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கர்ம வினைகள், அதாவது வந்து 10ஆம் பாவம் தான் வந்து நம்மளுடைய கர்மத்தை சொல்லக்கூடிய இடம். அது இல்லாம நம்முடைய ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். 10ஆம் பாவத்தை வந்து நம்ம ஜீவனஸ்தானம், 10ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஜீவனம் நல்லா இருக்கும். இவருடைய வாழ்க்கை தரம் நல்லாக இருக்க வேணும், உயர வேணும் அப்படின்னாக்கா வந்து 10ஆம் பாவமும் 10ஆம் பாவத்தினுடைய அதிபதியும் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து நம்முடைய ஜீவனம் வந்து நன்றாக இருக்கும். ஜீவனம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் லாபஸ்தானம் நன்றாக இருக்கும். லாபஸ்தானம் நன்றாக இருந்தால் தான் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்ப இந்த 10ஆம் பாவத்தை பத்தி தான் நான் பார்க்குறோம். 10ஆம் பாவம் அப்படின்னா பார்த்தோம்னாக்கா வந்து இது ஒரு கேந்திர ஸ்தானம். 1, 4, 7, 10 இதுல வந்து கேந்திர ஸ்தானம் சொல்றோம். ஸ்தானத்திலேயே வந்து மிக முக்கியமான ஸ்தானம் தான் வந்து இந்த 10ஆம், முதல் தரமான ஸ்தானம். சார் நாகராஜன் சார், ஹலோ சார். சார் பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு மியூசிக் இதாட்டா வருது. இங்க எதுவும் இல்லைங்களே, பேக்ரவுண்ட் சத்தம் கேட்குது நீங்க பேசும்போது. ஓகே சார், பேசுங்க. அதனால வந்து நம்மளும் இல்லைங்களே. இல்ல சார், துரைராஜ் சார் நியூட்ரல் பண்ணாருன்னா கரெக்டா இருக்கும். கேந்திர ஸ்தானத்திலேயே வந்து மிக முக்கியமான முதல் தரமான கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்தை தான் நாம சொல்லணும். ஏன்னாக்கா வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு தான் வந்து நம்மளுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்குது. அங்கதான் வந்து செவ்வாயும் வந்து உச்சமாகிறார். எப்படி நாம வந்து கேந்திரத்துல வந்து திரிகோணத்துல வந்து 9ஆம் பாவத்தை வந்து நம்ம சிறப்பான அதிர்ஷ்டகரமான யோகமான ஸ்தானமா எடுக்கிறோமோ, அதே மாதிரி கேந்திரத்துல வந்து 10ஆம் பாவம் தான் வந்து சிறப்பான ஸ்தானம். அதனாலதான் வந்து 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தாலே வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம். தர்ம கர்மாதிபதி யோகம் தான் வந்து ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய முதல் தரமான யோகமாக சொல்லப்படுகிறது. அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகத்துல இருந்துட்டாலே வந்து அவங்க தொழிலில் நல்ல சிறப்பான நிலையை அடைந்து
நல்ல ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவார்கள். இதை நாம சொல்லலாம் நாம. இப்ப 10ஆம் பாவம், அதாவது தொழில் ஸ்தானம், அதாவது வேலை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை எடுக்கிறோம் நாம. 6ஆம் பாவம் அப்படின்னாக்கா அடிமை வேலை, வேலைக்கு போறது, சம்பளம் வாங்குறது, இதையெல்லாம் சொல்றோம். ஆனா 10ஆம் பாவம் அப்படிங்கறத சொந்த தொழில் செய்யறது, இது எல்லாம் முதலீடு போட்டு செய்யறது, இது எல்லாம் சொல்லலாம். இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதிக்கு சம்பந்தம் இருந்தால் அவங்க கண்டிப்பா முதலீடு போட்டு தொழில் செய்யலாம், கண்டிப்பாக தொழில் செய்யலாம். அதே அவங்களோட 2ஆம் பாவ அதிபதி சேரணும். 2ஆம் பாவ அதிபதி சேர்ந்துட்டாலே கண்டிப்பாக அந்த தொழில் போட்ட முதலீடு போட்ட தொழில்ல நல்ல லாபங்கள் வரும், நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாமா. இதே 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். அப்படி 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவமும் சிறப்பாக இருந்து விட்டால் கண்டிப்பாக அவங்க தொழில், எந்த தொழில் செய்தாலும் கண்டிப்பா மேன்மேலும் வளர்ச்சி பெற்று புகழ் பெற்று பல வகையான சொத்து சுகங்களை எல்லாம் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆமா, அது கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். அடுத்தது இது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்ல 10ஆம் பாவத்தை சொல்றோம். இப்ப முன் ஜென்மத்துடைய கர்ம வினையை அனுபவிக்க வந்த ஒரு பிறப்பெடுத்த பாவம் தான் நம்ம 10ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்றோம். இப்ப 10ஆம் பாவத்துல ஒரு கிரகங்கள் இருந்தாலே போது கண்டிப்பா கர்ம வினை அனுபவிக்க வந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவத்துல சனியோ குருவோ அல்லது சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்துட்டாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கொல்லி வைக்க குழந்தை அப்படின்னாவே 10ஆம் பாவத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலே கொல்லி வைக்க குழந்தை இருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்துல பாவகரங்கள் இருந்து சரியில்லை அப்படி இருந்தாலும் கூட 10ஆம் பாவத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக கொல்லி வைக்க குழந்தை இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க 10ஆம் பாவத்துல தொழில், கர்மா, அதே மாதிரி பட்டம், பதவி, பேரு, புகழ், இது எல்லாமே 10ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஒருத்தர் படிச்சு பட்டம் வாங்கி தொழில் செய்யறாங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரியான பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அது எதுன்னு பார்த்தோம்னாக்கா அது 10ஆம் பாவம் தான் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 10ஆம் பாவத்தை வச்சுதான் அதாவது வயதான பிறகும் ஒருத்தர் கல்வி கற்கிறாங்க. இளமையில் கற்கக்கூடிய கல்வி வேற, வயதான பிறகு ஒரு 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல ஒருத்தர் படிக்கணும், கல்வி கற்று பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி பட்டம் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது 10ஆம் பாவம் தான். 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தோ அல்லது 10ஆம் பாவ அதிபதியினுடைய திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பா அவங்க எந்த வயதானாலும் சரி, அவங்க படிச்சாங்கன்னா எந்த ஒரு படிப்பு படிச்சாலும் பரீட்சை எழுதி பட்டம் வாங்கி கண்டிப்பாக மேல்நிலைக்கு கண்டிப்பாக வருவார். அதுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவுமே மேன்மை வாய்ந்த ஒரு பாவம் தான் 10ஆம் பாவம். இப்ப 10ஆம் பாவத்துல சுபகரங்கள், பாபகரங்கள் ரெண்டுல எது வேணா இருக்கலாம். ஆனா சுபருடைய வீடாக இருந்தால், அதில் 10ஆம் வீடு சுபர் வீடாக இருந்து அதில் சுபகிரகமே இருந்தால் அதனுடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது. அதே போல பாபகிரகம் வீடாக இருந்து அந்த வீட்டில் வெறும் பாபகிரகங்கள் மட்டும் இருந்து வேறு சுபகிரகங்களை எதுவும் பார்க்காவிட்டாலும் அதனுடைய முன்னேற்றம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. முன்னேற்றம் இருக்கும், அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம். அப்ப சுபருடைய வீட்டுல 10ஆம் வீடு சுபர் வீடாக இருந்து அதுல ஒரு பாவகிரகங்கள் இருந்தால் அவர்கள் தொழில் செய்தால் மிக மிக குறுகிய காலத்தில் நல்ல முன்னேற்றம் பெற்று பெயரும் புகழும் அடைவார்கள். அதே போல பாவருடைய வீட்டில் ஒரு சுபகிரகம் இருந்து
அவர்கள் தொழில் செய்தாலும் விரைவாக நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். ஆக மொத்தம் 10ஆம் வீட்டில் வந்து சுபகிரகமும் பாபகிரகமும் ரெண்டும் சேர்ந்து இருப்பது அல்லது ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது இது வந்து கண்டிப்பாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது கண்டிப்பா நம்ம இதை வந்து தாராளமாக சொல்லலாம். அதே போல பார்த்தோம்னாக்கா வந்து 10ஆம் வீட்டில் பார்த்தோம்னாக்கா சூரியன் செவ்வாய் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லலாம். இதுல பார்த்தோம்னாக்கா சூரியன் பார்த்தோம்னாக்கா அவர் வந்து மேசத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம். அவரு 10ஆம் வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து செவ்வாய் தான். இந்த 2 கிரகம் வந்து கண்டிப்பா 10ஆம் வீட்டில் இருந்தனாக்கா தொழில் ஸ்தானம் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப தொழில் செய்து நல்ல முன்னேற்றம் அடைந்து ஏன்னா அந்த 2 அங்க வந்து திக்பலம் ஆகுறாங்க. 10ஆம் வீட்டில் திக்பலம்னு பார்த்தோம்னாக்கா சூரியனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம். அதனால வந்து அந்த வீடு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல எந்த கிரகம் இருந்தாலும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் நாம அதுல. இது மாதிரி வந்து இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இது வந்து 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடாக வருவதால் 9ஆம் வீடு அதிர்ஷ்டத்தினுடைய வீடு. அது அதிர்ஷ்ட வீடாக 9ஆம் வீடாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கி அதனுடைய முன்னேற்றத்தையே நம்மளுக்கு காண்பிக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டாக்கா வந்து அது 10ஆம் வீடு தான். 10ஆம் வீடு சிறப்பாக இருந்தாலே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம், கண்டிப்பா பட்டம், பதவி, புகழ், பேரு புகழ், சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். இது தாராளமாக நம்ம சொல்லலாம். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அதாவது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட வந்து ஷேர் பண்ணிட்டாரு. 10ஆம் பாவத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெளிவா வந்து நம்மளுக்கு வந்து புரிய வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது வந்து சார் பார்த்தீங்கன்னா 30 வருஷமா வந்து ஜோதிட ஃபீல்ட்ல வந்து இருக்காரு. ஸோ அவர் சொல்ற கருத்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொன்றும் முத்து போல இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து அவரோட கருத்தெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது வந்து அது வந்து மெயினா வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஈரோட்டை சேர்ந்த அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வந்து எங்களுடைய குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சு கொள்கிறோம். ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வத அம்மா அவர்களை வந்து அன்புடன் அழைக்கலாம். மேடம் வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமே 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இப்போ நம்ம பேச போறது 10ஆம் இடத்தை பத்தி. அதுக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு 2 பேர் இருக்கு. ஒருவருடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் தான் மிக முக்கியமானது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது ஒரு பழமொழி. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எங்கேயாவது போய் ஓடியாடி ஏதாவது ஒரு தொழிலை செய்து சம்பாதிக்க வேண்டும். ஏனெனில் சம்பாத்தியத்தான் ஒருவருக்கு சகலவித அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் என்பது அவரவர் ஜாதகத்தில் எழுதப்பட்ட தலைவிதி. சிலர் படித்து பட்டம் பெற்று அரசாங்க வேலைக்கு ஆளாய் பறப்பார்கள். சிலருக்கு அது காணல் நீராகவே கடைசி வரை போய்விடும். சிலர் அதை அரைகுறை படிப்பு படித்துவிட்டு இருக்கும் பணத்தை எல்லாம் தொழிலில் முதலீடு செய்து நஷ்ட கணக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். சிலர் ஏழ்மை நிலையில் பிறந்தாலும் தொழிலால் உயர்ந்து பணக்காரர் ஆகிவிடுவார். சிலர் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு கஷ்டமோ நஷ்டமோ போராட்டமாவே போய் தான் சேர்ந்து விடுவார். அதனால நம்ம ஜாதகம் எழுதும் போது எப்படி தொடங்குறோம்? பலவி பூர்வ புண்ணியானாம்
லிக்கியத்தே ஜன்ம பத்திரிக்கா அப்படின்னு தான் எழுத துவங்குறோம். இனி சம்பா சம்பாத்தியக்கார இப்ப சம்பாத்தியக்காரகன் சூரியன், 10ஆம் இடத்தின் காரக கிரகமும் சூரியன் தான். ஒரு பாவகத்தின் முழு பலனை நிர்ணயிக்கணும்னா ஆதிபத்திய கிரகமும் காரக கிரகமும் தான் முழு பொறுப்புடையவராக இருப்பார்கள். எனவே ஆதிபத்தியமான 10ஆம் இடத்தை ஆராயறதுக்கு முன்னால காரக கிரகம் சூரியனின் வீடான சிம்மத்தையும் பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். எந்த லக்னமா இருந்தாலும் சம்பாத்தியக்காரகன் சூரியன் கெடாமல் இருக்க வேண்டும். சூரியன் கெட்டுவிட்டால் சம்பாதத்துல தொய்வு ஏற்பட்டுடும். ஆக சம்பாத்திய சாதனை அடைபவர்களுக்கு சூரியன் பக்கபலமாக ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும். அடுத்து சூரியனுடைய வீடான சிம்மத்தை பரிசீலிக்கணும். சிம்ம வீடு மிக முக்கியமானது. சூரியன் சம்பாத்தியக்காரகன் மட்டுமே அல்லாமல் தந்தைக்காரகனும் அவனே. எனவே சிம்ம வீடு பாதிக்கப்பட்டால் சம்பாதித்தியமும் பாதிக்கப்படும். தந்தை வழி, பூர்வீகம், குலதெய்வம் அனைத்துமே பாதிக்கப்பட்டுவிடும். அதனால சிம்ம வீடு சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவகிரகங்களால் நின்று கெட்டு விடாமல் இருக்க வேண்டும். பாவகிரகங்கள் நின்று கெட்டுவிட்டால் தொழிலில் போட்டி, பொறாமை, தடை, தாமதம்னு பல வழியில சங்கடங்களை ஏற்படுத்திடும். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம், சந்திரன் இவற்றில் எது பலமா இருக்கோ அதற்கு 10ஆம் இடத்தில் கிரகத்தால் தானே ஒருத்தருக்கு ஜீவனம் அமையும், தன பிராப்தியும் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒரு ஜாதகத்துல ஜென்ம லக்னத்துக்காவது ஜனன கால சந்திரனுக்காவது 10ஆம் இடத்துல சூரியன் நின்றால் தந்தை வழி மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவோ, சந்திரன் இருந்தால் தாயாலோ தாய் வழி உறவினர்களாலோ, செவ்வாய் இருந்தால் பகைவரிடமிருந்து கவர்ந்த சொத்தின் மூலமாகவோ, புதன் இருந்தால் மாமன் வழி உறவுகளாலோ அல்லது நண்பர்களின் உதவியாலோ, குரு இருந்தால் உடன் பிறந்த சகோதரர்களின் உதவியாலோ, சுக்கிரன் இருந்தால் மனைவி வழி மூலமாகவோ அல்லது நேசத்திற்குரிய பெண் ஒருவரின் உதவியாலோ, சனி இருந்தால் கீழ்மக்களின் உதவியாலோ தான் அந்த ஜாதகரின் ஜீவன வழி அமையும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகமும் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகமும் நின்றா அவ்விரண்டு கிரகங்களும் அவரவர்களுடைய தசா காலங்களில் அந்தந்த கிரகங்களுக்குரிய வழிகளில் ஜீவனமும் தன பிராப்தியையும் ஏற்படுத்தும். அடுத்தது லக்னம் சந்திரன் இவர்களில் 10ஆம் இடத்தில் ஒரு கிரகமும் இல்லைன்னா என்ன செய்யலாம்? லக்னம் சந்திரன் இவர்களுடைய 10ஆம் அதிபதிகள் எந்த நவாம்சத்தில் இருக்கிறார்களோ அந்த நவாம்ச அதிபதிகளுடைய தசா காலங்களில் அவர்களுக்கு ஜீவனம் அமையும். மேலும் லக்னம், சூரியன், சந்திரன் இவர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபர் இருக்கும் நவாம்சாதிபதிகள் ஜனன காலத்தில் நட்பு வீட்டில் இருந்தால் நண்பர்களாலும், பகை வீட்டில் இருந்தால் பகைவர்களாலும், சுய வீட்டில் இருந்தால் தன் சுய சொந்தங்களாலும் ஜீவனம் ஏற்படும் என்று கூறுவர். லக்னம், சந்திர லக்னம் ஆகிய இவைகளில் எது பலமுள்ளதோ அதற்குரிய 10ஆம் இடத்து அதிபன் எந்த நவாம்சத்தில் இருக்கிறதோ அக்கிரகத்தால் ஜீவனம் அமையும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஒரு ஜாதகனுக்கு நவாம்ச அதிபதிகள் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் முயற்சி இல்லாமலேயே தன பிராப்தி பெற்று விடுவாள். பலம் குறைந்திருந்தால் குறைந்த அளவு பலனே ஏற்படும்.
இனி இந்த 5ஆம் இடம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்து அதன் அதிபதிகள் கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்றிருந்தால், சுய உச்ச நட்பு வீடுகளில் வலுத்திருந்தாலும், லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் மகிமை மிக்க கீர்த்திமானாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபடுபவனாகவும் அரசனுக்கு நிகராக பாக்கியம் உடையவனாகவும் தீர்காயல் உடையவனாகவும் இருப்பான். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகன் பலவானாகவும் பல ஜன பிரியனாகவும் இருப்பான். 10இல் செவ்வாய் இருந்தால் அரிய காரியங்களை சாதிப்பவனாக இருப்பான் எனவும், 10ஆம் அதிபதி சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் கீர்த்தி உள்ளவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பான் எனவும், 10ஆம் இடத்தில் சுபகரங்கள் நிற்கப்பெற்ற ஜாதகன் சத்கர்மம் செய்பவனாகவும் நல்ல காரியங்கள் செய்பவனாகவும் பெரியவர்களுக்கு பிரியமானவனாகவும் இருப்பான். சனி, ராகு, கேது இவர்கள் 10இல் இருந்தால் அந்த ஜாதகன் தீய காரியங்களை செய்பவனாக இருப்பான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இனி 10ஆம் பாவத்தில் 12 ராசி அதிபதிகள் நின்றால் என்ன பலன் என பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி 10இல் நின்றால் சொந்த தொழில் செய்யலாம், தொழில் வழி சிறப்புடையவன். 2ஆம் அதிபதி 10இல் நின்றால் தொழில் வழியில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். 3ஆம் அதிபதி 10இல் நின்றால் தன் சகோதரனை சீக்கிரத்தில் பறிகொடுப்பான். குறும்பு பெண்களிடம் அவனுக்கு நாட்டம் இருக்கும். 10ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி இருந்தால் ராஜ சமூகத்தில் ஜீவனம் செய்வான். அதாவது அரசாங்கத்திலோ அரசியல் சம்பந்தத்திலோ இல்லது அரசு உத்தியோகமோ அவனுக்கு ஜீவன வழியாக இருக்கும். வணக்கத்துக்கு உரியவர், அரசு கௌரவம் ஏற்படும், ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வார். 5ஆம் அதிபதி 10இல் நின்றால் இருவித கருத்துகள் உண்டு. ஒண்ணு தர்தனா இருப்பான்னு சொல்லலாம், இல்லைன்னா அரச கௌரவம் ஏற்படும் என்றும் சொல்லலாம். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 10இல் நின்றால் அந்த தொழிலில அடிக்கடி மாற்றம் இருக்கும், எதிர்களெல்லாம் தொல்லைகளும் இருக்கும். வெளியிட தொழில் இது மாதிரி எல்லாம் வரும்போது அவன் ஊரை விட்டு வெளியில போய் தொழில் செஞ்சா அவனுக்கு சிறப்பு ஏற்படும். 7ஆம் அதிபதி 10இல் நின்றால் மனைவி அதிகாரமுடையவளாக இருப்பாள். ஜாதகர் ஜாதி சமயப்பற்று உள்ளவர், மனைவி பணக்காரியாக வருவாள். 8ஆம் அதிபதி 10இல் நின்றால் பல தொழில் பார்க்க நேரிடும். ஆனால் ஒரு தொழிலிலும் நிலையாக நிற்க முடியாது. தொழில் ஒரு போராட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். 9ஆம் அதிபதி 10இல் நின்றால் அரசர் அல்லது அதற்கு இணையானவர், நேர்மையானவர், அனைவரையும் அரவணைத்து செல்வார். 10ஆம் அதிபதி 10இல் நின்றால் தொழில் வழியில் உயர்வடைவார், சுய தொழில் சிறப்பு ஏற்படும், அனைத்து தொழில்களிலும் திறமைசாலியாக இருப்பார். 11ஆம் அதிபதி 10இல் நின்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை சிறப்புடன் வாழ்வான், கௌரவம் நேர்மை உடையவன், நல்ல அறிவாளி. 12ஆம் அதிபதி 10இல் நின்றால் அற்பமான ஜீவனம் உடையவன், முதலாளியிடம் விரோதியாய் இருப்பான், அதிகமான செலவுகள் ஏற்படும். இப்போ 10ஆம் இடத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருந்தா என்னென்ன நடைபெறுன்றத பார்க்கலாம். 10ஆம் இடத்துல குரு, புதன், செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அவன் ஒரு பெரிய வித்வானா இருப்பான், பெரிய குடும்பமாக இருக்கும், நல்ல யோகங்களும் அந்த ஜாதகனுக்கு உண்டாகும். ஒன்றாம் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று அதில் ஓர் கிரகம் பலமாக இருந்தால் சுய தொழிலில் கொடிக்கட்டி பரப்பார் அந்த ஜாதகர். 9ஆம் இடம் 10ஆம் இடம் சேர்க்கை பெற்று பலமுடன் இருந்தால் மதிப்பு மிக்க உத்தியோகம் செய்வார்,
இல்லைன்னா உயர்ந்த பதவியில இருப்பார். 10ஆம் அதிபதி சூரியன் குரு தொடர்பு ஏற்பட்டால் தனியார் கிட்ட அடிமை தொழில் செய்வார். 10ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் சேர்க்கை தொழில் தடை, நிலையில்லாத தன்மை ஏற்படும். தொழில்ல தடை வரும், தொழில்ல நிலையில்லாத தன்மை ஏற்படும். 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு பூமி யோகம், சுக ஜீவனம். அவர் இன்ஜினியரிங் தொழிலில் இருப்பார். 10இல் சனி சந்திரன் இருந்தால் அலைச்சலான தொழில்தான் கிடைக்கும். இல்லற வாழ்விலும் அவனுக்கு கசப்பு ஏற்படும். 10இல் புதன் அல்லது சுக்கிரன் இருந்தால் அவன் அந்த ஜாதகன் சமர்த்தன், பலருக்கு உதவுவான், சட்டம், நீதி, நியாயம் தெரிந்தவராய் இருப்பார். 10இல் சூரியன் சனி இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தினால் பல தொல்லைகள் ஏற்படும், தலைமை அதிகாரிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். 10இல் சூரியன் சனி அரசாங்க உத்தியோகத்தினால் பல தொல்லைகள் ஏற்படும். 10, 11 சேர்ந்து அதில் ஒன்று ஆட்சி பெற்று அம்சத்திலும் பலம் பெற்றால் சுயதொழில் மூலம் நல்ல வருமானம் சம்பாதிப்பார். இரும்பு தொழில்ல அவருக்கு சிறப்பு ஏற்படும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க 10க்குரியவர் பார்த்தால் விவசாய தொழில் சிறப்படையும். யூனிஃபார்ம் உத்தியோகம் பார்க்கலாம். 9, 10க்குரியவர் பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது புதன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றாலோ வியாபாரத்தில் கெட்டிக்காரனாக இருப்பார் அந்த ஜாதகர். சூரியன் செவ்வாய் பலம் பெற்று சுப கிரகங்களின் பார்வையுடன் 10ஆம் இடத்திற்கு தொடர்பு பெற்றால் வைத்திய தொழில் ஏற்படும். 3, 10க்குரியவர் சேர்க்கையோ பரிவர்த்தனையோ பெற்றிருந்தால் மூத்திராதி யோகம், முத்திராதி யோகம் ஏற்படும். இந்நிலையில் சூரியன் பலம் பெற்றால் அரசாங்க உத்தியோகம் ஏற்படும். லக்னாதிபதி 10இல் நின்று ராகுவுடன் சேர்ந்து தனியால் பார்க்கப்பட்டால் தெய்வ உபாசனை உண்டு. பல புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவார், அன்னதானம் நிறைய செய்வார். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு போன்றவர்கள் பலம் பெற்றால் மருத்துவத்துறையில் தொடர்பு வரும். சுக்கிரன் புதன் குரு பலம் பெற்றால் சினிமா துறையில் தொடர்பு ஏற்படும். செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் பலம் பெற்றால் பெரிய கான்ட்ராக்ட் வேலை செய்யலாம். சூரியன் செவ்வாய் புதன் குரு பலம் பெற்றால் பத்திரிகை துறையில் தொடர்பு ஏற்படும். குரு செவ்வாய் புதன் சூரியன் பலம் பெற்றால் தபால் துறையில் தொடர்பு ஏற்படும் அல்லது மந்திரியாகும் வாய்ப்பும் உண்டு. சூரியன் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி பலம் பெற்றால் அரசியல் துறையில் தொடர்பு ஏற்படும். செவ்வாய் சனி புதன் பலம் பெற்றால் தொழிற்சாலை சம்பந்தமான தொடர்பு ஏற்படும். 4ஆம் இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதிகள் சேர்ந்து 5இல் இருந்தால் கோயில்களில் தொழில் செய்யலாம். 10க்குரியவர் 8இல் நிற்க அத்துடன் ராகு சேர்ந்தால் நிலையற்ற தொழிலும் நீச தொழிலும் அமையும். 10ஆம் அதிபதி பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் துர்ஸ்தானமான மறைவு ஸ்தானமான 6, 8, 12இல் இருந்தாலும் செய்தொழிலில் தோல்வியும் போராட்டமுமே ஏற்படும். 6, 8, 12இல் சுபர் இருந்து பாவர் பார்த்தார் செய்யும் தொழிலில் சிறப்பு இருக்காது. 10இல் 10, 12 சேர்க்கை ஏற்பட்டு பாவகிரகம் பார்த்தால் தொழிலில் பாதிப்பு அடிக்கடி இருக்கும், தொழிலில் நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாக 10ஆம் இடமோ 10ஆம் அதிபதியோ துர்ஸ்தானாதிபதிகளான 6, 8, 12 கூடியவர்கள் பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தாலே சிறப்புதான். அப்புறம் யார் சுய தொழில் செய்வார்கள்னு பார்க்கலாம். லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இவர்கள் சுய தொழில் செய்வார்கள். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பருவனை பெற்றிருந்தாலும்
10ஆம் அதிபதியும் 10ஆம் இட உச்சாதிபதியும் சேர்க்கை, பரிவர்த்தனை, சப்தம பார்வை இதில் ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் அவர்கள் சுய தொழில் செய்வார். 10ஆம் இடத்தில் கேந்திர கோணாதிபதிகள் பலமுடன் இருந்தாலும் சுய தொழில் செய்யலாம். 10ஆம் இடத்தில் யோகர்கள் இருந்தாலும் சுய தொழில் செய்யலாம். 10ஆம் இடத்திற்கு நல்ல கிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் சுய தொழில் செய்யலாம். 4ஆம் இடம் ஆட்சியோ உச்சமோ பெற்று உயர்ந்திருந்தால் சுய தொழில் செய்யலாம். தொழில் ஸ்தானத்திலோ தொழில் அதிபதியுடனோ துர்ஸ்தானமான 6, 8, 12ஆம் இட அதிபதிகளோ உச்சாதிபதிகளோ சேர்க்கை இருக்கக்கூடாது. இருந்தால் தொழிலில் கடனும் விரையும் ஏற்பட்டுவிடும். பத்தாம் இட அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவன் தொழிலே சிறப்பாக அமைந்துவிடும். 10ஆம் இட அதிபதியுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்தால் சேர்க்கை பெற்ற கிரகத்தின் காரக தொழிலும் அத்துடன் சேர்ந்து செய்வார். 10ஆம் இடமும் 10ஆம் இட அதிபதியும் லக்னாதிபதியும் பலம் பெற்றவர்கள் தொழிலில் நல்ல ஆர்வமுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு நிறைய சம்பாதிப்பார்கள். 10இல் நீச கிரகம் நின்றாலோ 10ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ நீசம் பெற்றாலோ தொழிலில் ஆர்வம் இருக்காது, சம்பாத்தியமும் இருக்காது. இப்போ சில வேலைகளுக்கான கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அரசு வேலை 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் குரு சேர்க்கை. மருத்துவ தொழில் 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை. இன்ஜினியரிங் தொழில் சனி செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் இட சேர்க்கை. வக்கீல் நீதிபதி 10ஆம் இடம் புதன் குரு 2ஆம் வீட்டு சேர்க்கை. பேங்க் தொழில் 10ஆம் இடம் புதன் குரு சனி சேர்க்கை. ரியல் எஸ்டேட் தொழில் 10ஆம் இடம் 4ஆம் இடம் செவ்வாய் சேர்க்கை. பள்ளி கல்லூரி 2ஆம் இடம் 10ஆம் இடம் 4ஆம் இடம் புதன் குரு சேர்க்கை. இரும்பு தொழில் 10ஆம் இடம் சனி ராகு சேர்க்கை. வட்டிக்கடை 10ஆம் இடம் சனி புதன் சேர்க்கை. ஜவுளிக்கடை 10ஆம் இடம் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. நகைக்கடை 10ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. ஃபேன்சி ஸ்டோர் 10ஆம் இடம் சுக்கிரன் சேர்க்கை. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 10ஆம் இடம் 4ஆம் இடம் 2ஆம் இடம் செவ்வாய் சுக்கிரன் இவர்களின் சேர்க்கை. ஹோட்டல் 10-4 சுக்கிரன் நாகரீக ஹோட்டல். 10-4 சனி இருந்தால் சாதாரண ஹோட்டல். வாகன தொழில் 10-4 சுக்கிரன் இவர்களின் சேர்க்கை. அரசியல்னா 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் குரு இவர்களோட சேர்க்கை இருக்கணும். இப்படி நிறைய தொழில்களை பிரிச்சு அதற்குரிய காரக கிரகங்களையும் இணைச்சு சொல்லிக்கிட்டே போலாம். அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சு கொண்டால் நான் இந்த இடத்திற்குரிய சூழ்நிலைக்கேற்ப என்ன தொழில் என்பதை நாம முடிவு செய்து விடலாம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப தெளிவா சொன்னாங்க. 10ஆம் பாவத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சூரியன் கெடக்கூடாது, பலமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகமும் இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுக்குது, ஒவ்வொரு பாவகமும் 10ஆம் இடத்துல இருந்தா எது மாதிரி பலனை கொடுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கிரக சேர்க்கைகள், 2 கிரக சேர்க்கைகள் 3 கிரக சேர்க்கைகள் இருந்தா 10ஆம் இடத்துல எது மாதிரி பலன்களை கொடுக்குன்னு சொல்லி ஈரோட்டை சேர்ந்த பர்வதம்மா தெளிவா சொன்னாங்க. இவங்க சொல்ற கருத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றிங்க சார். அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இறை வழிபாடு. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும்,
அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அதாவது இன்றைய தலைப்பு அது 10ஆம் இடம் தொழில் கர்மா எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். நான் எனக்கு முன்னாடி பேசிய ஐயா நாகராஜன் அவர்களும் அம்மா பர்வதம்மா அவர்களும் எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிட்டார்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை எடுத்துரைக்கிறேன். நான் பொதுவா காலபுருஷ தத்துவத்தை ஒட்டி இந்த கருத்துக்களை கூறலாம் என்றிருக்கிறேன். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9ங்கிறத கோணங்களாகவும் 1, 4, 7, 10களை கேந்திரங்களாகவும் பிரித்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை விட சிறப்பானது. 1ஆம் இட கேந்திரம் லக்னம் ஜாதகரை பற்றியது. அடுத்த கேந்திரம் 4ஆம் இடம் தாய் வழி சொத்து சுகத்தை பற்றியது. அதை விட அது சிறப்பானது. அதுக்கு அடுத்த கேந்திரம் 7ஆம் இடம் மனைவி பொதுஜன தொடர்பு கூட்டுத்தொழில், அது ஒரு சிறப்பானது. அதற்கு 4ஆவதாக கடைசியாக ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்ங்கிற 10ஆம் இடம் உச்ச கேந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 கேந்திரங்களுக்கும் சிகரம் வைத்தது போல இருப்பது 10ஆம் இடம்தான். எனவே அந்த 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் எப்படினாலும் அவர் ஜாதகர் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூற வருகிறது. மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு லக்னாதிபதியே 10ஆம் இடத்தில் தான் உச்சமாகிறார். எனவே 10ஆம் இடம் மகரமாகி அது சனியின் வீடாக இருந்தாலும் அந்த இடத்தில் காலபுருஷ லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாவதால் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாளில் சிறப்புகளை பல பெறுவதற்கு உதாரணமாகிறது. மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடமாகிய மகரத்திற்கு உரிய சனி பகவான் அவருடைய வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் தான் அவரும் உச்சமாகிறார். அதாவது துலா லக்னத்தில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். நவகிரகங்களிலே சனி பகவான் ஒருத்தர் தான் தன் வீட்டிற்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே அவர் சனி பகவான் ஜீவனத்துக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் காரணமாகிறவர். அதனால் தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இருப்பது போல கூற வருகிறது. எனவே 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுத்துவிட்டால் ஜாதகரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீழ்த்த முடியாது என்று கூற வருகிறது. மேலும் 10ல் சுபகிரகங்களை இருப்பதை விட 10ல் ஒரு பாவையாவது இருந்தால் எப்படியாவது அவன் பிழைத்துக் கொள்வான் என்று ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த இடம் சரிப்பட்டு வராது என்றாலும் கேந்திரங்களில் பாவ கிரகங்களும் கோணங்களில் சுபகிரகங்களும் இருக்கலாம் என்பது விதி. அதற்காகவே உச்ச கேந்திரத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த வழியிலாவது தன் பிழைப்பையோடு பிழைத்துக் கொள்வார் என்று கூற வருகிறது. மேலும் அந்த 10ஆம் இடமாகிய காலபுருஷ தத்துவத்தின் மகரத்தின் வீடில் பார்த்தீர்கள் என்றால் ஒளி கிரகங்களாகிய சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் அவரும் ஒரு நெருப்பு கிரகம். 3 கிரகங்களும் அவர்களுடைய நட்சத்திரங்கள் அந்த 10ஆம் இடத்தில் இடம்பெறுகின்றன. இதிலிருந்து நாம் தெரிவது என்னவென்றால் 10ஆம் இடம் இருட்டு, சனி பகவானின் வீடு இருட்டு இருந்திருந்தாலும் அந்த ஒளி கிரகங்களின் பங்களிப்பினால் அந்த தொழில் பாவகம் சிறப்படைவதற்கு வழிவகுக்கிறது. அந்த செவ்வாயே அங்குதான் உச்சமடைகிறார். மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் அந்த வீட்டிற்கு சமசப்தமாக அமர்ந்திருக்கிறார். அது காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடமாகிய சூரிய பகவான் அந்த மகரத்திற்கு இந்த பக்கம் 8ஆம் இடமாகவும் 6ஆம் இடமாகவும் வருகிறார். அதாவது வேலை தொழில் இவற்றில் சிறப்பாக இருந்தால் எந்த விதமான அவமானங்களும் சங்கடங்களும் வாழ்க்கையில் ஜாதகர் சமாளித்துக் கொள்ளலாம் என்று கூற வருகிறது. மேலும் 10ஆம் இடமாகிய கேந்திரத்தில் தான் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுகிறார்கள். எனவே 10ஆம் இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
எந்த ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்திலோ சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களோ அவர்களுடைய வீடு 10ஆம் இடமாக ஜாதகத்தில் வரும் என்றால் அவர்கள் அரசு உயர அதிகாரம் பதவி இவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக வருவதற்கு வழிவகுக்கிறது. எனவே 10ஆம் இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாகிறது. இப்பொழுது அதே காலபுருஷ தத்துவத்திற்கே ஒவ்வொரு வீடாக நமக்கு தெரிந்த வகையில் பார்த்து வருகிறோம். இப்பொழுது செவ்வாயை முதல் வீடாக எடுத்துக்கொண்டால் அதற்கு 10ஆம் வீட்டில்தான் அவரே உச்சமாகிறார். மேச லக்னத்துக்காரர்கள் தன்னுடைய 10ஆம் வீட்டில் உச்சமாவதால் இவர்கள் சொந்த தொழில் செய்து சிறப்படையலாம். ஆனாலும் அந்த சனி பகவான் அவர் வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் அவர் தன்னுடைய வீட்டிலேயே நீசம் வேற பெறுகிறார். அதே மேச லக்னத்தில் 10ஆம் அதிபதி நீசம் பெறுகிறார். அப்பொழுது தொழிலை கண்ணும் கருத்துமாகவும் அந்த ஜாதகர் எப்பொழுதும் தொழிலில் கண்ணும் கருத்துமாகவும் ரொம்பவும் கவனமாக இருந்தால்தான் அந்த தொழிலை அவர் ஜெயிக்க முடியும். அடுத்து ரிஷபலக்கணம் என்று பார்த்தால் அதற்கு 10ஆம் இடம் கும்ப வீடு. அந்த கும்பத்துக்கு அதிபதிய சனி பகவான் தன்னுடைய ரிஷப வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். எனவே இவர்கள் சொந்த தொழில் செய்தால் தன்னுடைய விரயங்களை நிறைய நஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். எனவே இவர்கள் 6ஆம் இடத்தில் அந்த ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் 10ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். எனவே ரிஷப லக்னத்தார்கள் எல்லாம் வேலைக்கு செல்வதே சிறப்பு என்று சொல்ல வருகிறது. அடுத்து மிதுன லக்னம் என்று பார்த்தால் அது புதனோட வீடு. உபய லக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு உபய லக்கணமாகவே வரும். புதனுக்கு 10ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குரு 10ஆம் அதிபதி அந்த 8ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். அதாவது காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தில் அவர் நீசம் பெறுகிறார். எனவே மிதுன லக்னத்துக்காரர்கள் தொழில் செய்தால் நிறைய கஷ்டங்களையும் வம்பு வழக்குகளையும் சொந்த தொழில் செய்வதை விட அவர்கள் வேலைக்கு செல்வது படித்து பட்டம் பெற்று வேலைக்கு செல்வதே சிறப்பாக இருக்கும் என்று கூற வருகிறது. அடுத்து கடக லக்னத்திற்கு 10ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்துக்குரிய செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டிலேயே கடகத்திலேயே நீசம் பெறுகிறார். அந்த 10ஆம் இடத்திலும் அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் ஆகிய சனி பகவான் கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். எனவே கடக லக்னத்துக்காரர்கள் எல்லாம் சொந்த தொழில் செய்வதை விட அவர்கள் வேலைக்கு செல்வதும் உயர்ந்த பதவிகளை அடைவதும் உழைப்பின் மூலமாக சுய உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடைவது சிறப்பாக இருக்கும். மேலும் கடக லக்னத்திற்கு காலபுருஷ 10ஆம் ஆகிய சனி பகவான் தன்னுடைய வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். எனவே அவர்கள் தன்னுடைய தாய் வழி உறவினர்கள் மூலமாக அவர்களை முன்னிறுத்தி சுய தொழில் செய்தால் சிறப்படையலாம் என்று சொல்ல வருகிறது. அடுத்து சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் சுக்கிர பகவான் ரிஷப வீடு. அந்த வீட்டுக்குடைய அதிபதி சுக்கிரன். அவர் சிம்ம வீட்டிற்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். சிம்ம வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். சிம்ம வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். எனவே 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் அவர் அதனுடைய நேரடி தாக்கம் 2ஆம் இடத்துக்கு வருவதால் சுயதொழில் செய்வதன் மூலம் பல வழக்குகளையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் வருமானங்களது ஏற்றத்தாழ்வுகளுடன் இருக்கக்கூடிய வருகிறது. எனவே அவர்களும் ஒரு படிப்பு இந்த மாதிரி தொழில்கள் செய்வதை விட ஒரு உத்தியோகத்திற்கு செல்வது சிறப்பாக இருக்கிறது. மேலும் கன்னி லக்னத்துக்கு தன்னுடைய வீடே புதனுடைய வீடே 10ஆம் இடமாகிறது. உபய லக்னம். மிதன வீடு 10ஆம் இடமாகிறது. அந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் புதனுடைய ஆதிபத்தை 10ஆம் இடமாக பெறுவதால் கல்வி கேள்விகளிலும் நல்ல படிப்பில் உச்ச நிலையில், ஏன்னா 10ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டிலேயே உச்சம் பெறுகிறார். எனவே சிறந்த படிப்பு, பல்கலைக்கழகத்தில் புரொஃபஸராகவோ இந்த மாதிரி வேலை செய்வதே சிறப்பாகும். அதே மாதிரி அந்த 10ஆம் அதிபதி கன்னி வீட்டிற்கு 7ஆம் இடமாகிய மீனத்தில் நீசம் பெறுகிறார். எனவே இவர்கள் மனைவி மூலமாக எந்த விதமான கூட்டுத் தொழிலும் நண்பர்கள் மூலமாகவும் கூட்டுத் தொழிலும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு வைத்தால்
வில்லங்கங்களை பல சந்திக்க நேரிடும். எனவே இவர்கள் சுய முன்னேற்றத்தால்தான் சுய தொழிலா இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் முன்னேற்றம் அடைய கூற வருகிறது. அடுத்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாகிய சுக்கிரனின் வீடு துலா லக்னம். அவர்களுக்கு 10ஆம் இடம் சந்திரனின் வீடு கடகமாகிறது. அந்த வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் காலபுருஷனுக்கு முதல் அதிபதியும் லக்னாதிபதியும் நீசம் பெறுகிறார்கள். அந்த 10ஆம் அதிபதி சந்திரன் துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலேயே அவரும் நீசம் பெறுகிறார். எனவே இவர்களும் சுய தொழிலில் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாகவும் கருத்துடனும் செய்ய வேண்டால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு இயற்கையாகவே 10ஆம் வீடு தன்னுடைய ஸ்திர வீடு மாறிய சூரியனின் வீடு சிம்ம வீடு அமைகிறது. சூரியன் திக்பலம் 10இல் பெறுகிறார். எனவே அவர் விருச்சிக லக்னத்துக்காரர்கள் சொந்த தொழில் செய்தாலும் அரசாங்கம் உயர் பதவிகள் எல்லாவற்றிலுமே சிறப்பாக இருக்கலாம் என்று சொல்ல வருகிறது. மேலும் அப்படி இருந்தாலும் அவர்களுடைய காலபுருஷனுக்கு 10ஆம் இடமைய சனி பகவான் விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அதனால் பல 6ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். அதனால் வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் மூலம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழிலில் இருப்பவர்களுக்கு பல ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து தனுசு லக்னத்தின் உபய லக்னத்திற்கு குருவின் வீடாகிய தனுசு லக்னத்திற்கு புதனின் 10ஆம் வீடு கன்னி வீடு 10ஆம் இடமாகிறது. அந்த இடத்தில் 10ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். மேலும் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் தனுசுக்கு லாபஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். எனவே தனுசு லக்கரக்காரர்கள் சொந்த தொழில் செய்வதன் மூலம் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக மகர லக்னம். மகர லக்னம் லக்னாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். தன்னுடைய வீட்டிற்கு 4ஆம் இடத்தில் நீசம் பெறுகிறார். அதாவது தன் சுகங்களை இழந்து அவர் உழைப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று கூற வருகிறது. மேலும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் வீடுமாகியதால் அவர்கள் இந்த சுக்கிர பகவானின் காரகத்துவங்களான கவரிங், ஆடம்பரம், கலை, இலக்கியம் போன்ற தொழில்களில் கவனம் செலுத்தினால் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று சொல்ல வருகிறது. அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சிக லக்னம். கும்பலக்னம் ஸ்திரலக்னம், 10ஆம் இடம் ஸ்திரலக்னம். ஆனால் செவ்வாய் பகவான் கும்பலக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அதே செவ்வாய் பகவான் கும்பலக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். எனவே தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் தன் வேலை பார்க்கும் இடத்தில் அவர் பல இன்னல்களை அவமானங்களையும் தொந்தரவுகளையும் சந்திக்க நேரிடும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்யும் பொழுது பல விரயங்களையும் லாபங்களையும் கலந்தே சந்திக்க நேரிடும். எனவே கும்பலக்னத்துக்காரர்கள் ரொம்ப கவனமுடனும் தொழிலில் ஈடுபட்டால் சுய தொழிலில் நல்ல கொடிகட்டி பறப்பார்கள். அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 10ஆம் இடம் தன்னுடைய உபய லக்னமாகிய தன்னுடைய குருவின் வீடே அமைகிறது. ஆனால் அவர்கள் 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் நீசம் பெறுகிறார். அதே மாதிரி 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தில் மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். மீன லக்னத்துக்காரர்கள் தன்னுடைய முன்னோர்கள் செய்த தொழில்களை செய்து வந்தால் நல்ல நிலைமைக்கு வரலாம் என்று கூற வருகிறது. இவ்வாறு 10ஆம் இடத்து அதிபதியும் அந்த வீட்டிற்கு 10ஆம் இடத்து அதிபதியும் ஆய்வு செய்து அவரவர்கள் தொழிலில் ஈடுபட்டால் சிறந்த நிலைக்கு வரலாம் என்று கூற வருகிறது. மேலும் 10ஆம் இடம் எந்த ஒரு காலத்திலும் 10ஆம் அதிபதி லக்னத்திற்கோ தன்னுடைய வீட்டிற்கோ 6, 3, 6, 8, 12 மறையவோ நீசமோ அஸ்தமனமோ பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகர் உயர் நிலைக்கு வரலாம் என்று கூற வருகிறது. இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது தெளிவா 10ஆம் பாவத்தை சொல்லிட்டாருங்க. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம். ஸோ அதுல 10ஆம் இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது கேந்திரஸ்தானம் 10ஆம் இடம் கேந்திரம் காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய், சனி, சூரியன் இதெல்லாமே அதாவது செவ்வாய் திக்பலம், சூரியன் திக்பலம் ஆகுது. இதை பத்தி தெளிவா சொன்னாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து காலபுருஷன் படி ஒவ்வொரு லக்னத்திற்கு 10ஆம் இடம் வந்து என்னவா வரும், ஸோ அவங்க தொழில் பண்ணலாமா அப்படின்னு வந்து தெளிவா, அதாவது மேஷத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னாங்க. ஸோ இவரோட பாயிண்ட் வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது. ஸோ இப்போ முன்னாடி பேசின அந்த 3 பேருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் 3 பேருமே வந்து. ஸோ இவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி, அதாவது எழுதி வச்சுக்கிறது வந்து நல்லது. இல்லைன்னா வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து யூஸா வந்து ஆகுது. ஸோ நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துமே வந்து நல்லா பொன்மொழியில வந்து பறிக்கிற மாதிரிதான் வந்து இருக்கு. அதாவது ஜோதிடத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மெயினா வந்து இதை ஷேர் பண்ணி விடுறது வந்து நல்லது. ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு ஐயா அபி நல்லகுமார் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 10ஆம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. தங்கமான் மலுவோடேந்தி தன்மதிர் தலையர் கொண்டே மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு நாம் மறைப்பதற்கோர் இமயனும் தலைவராமர் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே சுபமஸ்து. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் எச்சினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தனை புதியில் வைத்து கற்றுக்கின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஷ்மேஸ்வரி குருவே நமக. ஸோ இன்னைக்கு நம்ம 10ஆம் பாவத்தை பத்தி வந்து பேச போறாங்க. ஸோ 10ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒருவருடைய ஜீவனம் அப்படிங்கிறது வந்து அந்த 10ஆம் இடத்தை வந்து சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கௌரவத்தை குறிக்கிறது அந்த 10ஆம் இடம் தான். ஸோ 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கௌரவம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லலாம். சபைகள்ல முக்கியத்துவம், ஸோ இதுல இருந்தா சபைகள்ல முக்கியத்துவம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில்ல வந்து முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து 10ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். 10ஆம் பாவத்தை வச்சு பதவி உயர்வு, ஸோ ப்ரமோஷன்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அரசியல்ல வந்து இவங்க பிரவேசிப்பாங்களா இல்ல அரசியல் போக மாட்டாங்களா அப்படின்னு வந்து இந்த 10ஆம் இடம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலபுருஷனுக்கு 10 சனி. இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ல சனி வரும் காலம் அது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராசிக்கு 10ல வரும்போது ஒரு கர்மஸ்தானம், அப்போ அந்த வீட்டுல வந்து கர்மங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதான் வந்து கர்மஸ்தானம் சொல்லலாம். எஜமானரை குறிக்கிறது இந்த 10ஆம் இடத்தை சுற்றி சொல்லலாம். 10ஆம் இடம் நல்லா இருந்தா தான் எஜமானா இருப்பாங்களான்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து அரசாங்க ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த 10ஆம் பாவத்துல உள்ள காரத்துவங்கள் வந்து சொல்லலாம். மாமியார் வந்து சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ முன்னாடி பேசின எல்லாருமே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சொல்றதுக்கு ஒன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேங்க. திருமண பொருத்தத்துல 10ஆம் இடங்கிறது மாமியார். இப்போ இந்த மாமியார் ஸ்தானத்தை வந்து பார்க்கணும். இதுல வந்து பாவகிரகங்கள் தொடர்பா இல்ல ராகு பார்வையா இருந்துச்சு அப்படின்னா மாமியாரோட பிரச்சனை, மாமியார் வழியில வந்து ஏதோ ஒரு புழுக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த 10ஆம் இடத்தை வந்து மெயினா வந்து பார்த்துக்கணும். இப்போ தொழில் ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுக்கிற தொழில் ஏன் வந்து அது 10ஆம் இடம் தொழில் வச்சானா செவ்வாய் உச்சமாகுது. செவ்வாய் உச்சமாகறதுனால செவ்வாய் உச்சம் அப்படின்னாலே வந்து வீரம், ஸோ விவேகம் இதெல்லாமே வந்து வேணும். வீரமா இருக்கு, தைரியம். ஸோ ஒரு தைரியமா இருந்தா தான் வந்து அவன் தொழிலே பண்ண முடியும். தைரியமா இருக்கிறவன் தான் தொழில் பண்ணுவான். அதனாலதான் காலபுருஷனுக்கு 10ல செவ்வாய் உச்சம். சனிங்கிறது தொழில், குருங்கிறது அங்க நீசமாகறான். ஸோ பணம் இல்லைன்னா கூட ஒருத்தருக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவன் வந்து தொழில் பண்ணிடுவான். தைரியம் இல்லாதவன், செவ்வாய் பலமா இல்லாதவன் அப்படின்னா அவன் வந்து அந்த இடத்துல தொழில் பண்ண மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ மெயினா வந்து செவ்வாய் வந்து தொழிலுக்கு வந்து பார்க்கணும். செவ்வாய் பலமா இருக்குதா, செவ்வாய் ஆட்சி உச்சமா இருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். இந்த தொழில் ஸ்தானத்துக்கு, அதாவது ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து செவ்வாயை வந்து நம்ம மெயினா வந்து பார்த்துக்கணும். அதனாலதான் காலபுருஷனுக்கு 10ல செவ்வாய் உச்சமா வச்சிருக்காங்க. பணம் இல்லைன்னா கூட செவ்வாய் தைரியம் இருந்துச்சுன்னா வந்து தொழில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நமக்கு என்ன முடின்னு சொல்லலாம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே இவன் வந்து கண்டிப்பா தொழில் பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ
லக்னப்படி 10ஆம் இடத்தை வந்து எந்த கிரகம் வந்து பார்க்குது, எந்த கிரகம் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ 10ல வந்து எந்த கிரகமே பார்க்கல, எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அவங்க தொழில் செய்யறது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஸோ மெயினா வந்து நம்ம தொழிலுக்கு மட்டும் வந்து நம்ம ஏன்னா 10ஆம் இடங்கள் தொழில் தான். ஸோ அப்போ அந்த தொழிலுக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல வந்து ஏதோ ஒரு கிரகம் வந்து இருக்கணும். அதாவது ஒரு பாவியாவது 10ஆம் இடத்துல இருந்தால்தான் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அப்போ 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். ஸோ இல்லை பாவியோட பார்வையாவது வந்து இருக்கணும். பார்வை இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க தொழில் பண்றது வந்து அவ்வளோக்கா சிறப்பாக இருக்காது. இப்போ ஒவ்வொரு கிரகம் எப்படி இருந்துச்சா எது மாதிரி தொழில் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 10ல சூரியன் இருக்குது, இல்லை சூரியனோட பார்வை இருக்குது அப்படின்னா இது அரசியல் தொடர்பு வந்து இவனுக்கு ஏற்படும். அரசியல் சம்பந்தமா வேலைகள் வந்து கிடைக்கும், இல்லை அரசாங்க சம்பந்தமான வேலைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆளுமை அதிகமா இருக்கிறது, அதாவது ஒரு நேர்மையான ஆளுமை. சூரியன்னா ஒரு நேர்மையான அதிகாரம் மிகுந்த வேலைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். MBA, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது மாதிரி ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரியன் வந்து 10ல இருந்து. அதே சந்திரன் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சந்திரனுங்கிறது ஒரு நீர் சம்பந்தமானது, ஒரு இடம் சம்பந்தமா இடம் மாறுதல் இதெல்லாமே வந்து குறிக்கிறதுனால அடிக்கடி வந்து இவங்க தொலைதூர பயணங்கள் போறது வந்து சந்திரன் தான் குறிக்கும். அப்போ பயணங்களை மேற்கொண்டு இங்க வந்து தொழில் பண்ணாங்கன்னா வந்து எங்களுக்கு அந்த தொழில் சக்சஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது டிராவலிங்லேயே வந்து இருக்கோனுங்க சந்திரன் அப்படின்னாலே. இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவலிங் பண்ணி தொழில் பண்றது, அதாவது ஒரு மார்க்கெட்டிங் சம்பந்தமானது பண்றது வந்து எங்களுக்கு சந்திரன் இருந்துச்சுன்னா வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 10ல செவ்வாய் இருந்துச்சு, இல்லைன்னா செவ்வாயோட பார்வை இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, மிஷினரி சம்மந்தப்பட்டது, மோட்டார் சம்மந்தப்பட்ட துறைகள் வந்து எங்களுக்கு நாலேஜுகள் அதிகமாக இருக்கு. அது சம்மந்தமான துறைகள் எடுத்து பண்றது, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம் சம்மந்தமானது இதெல்லாம் எடுத்து பண்ணினாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே புதன் 10ல இருந்து புதன் பார்வை வந்து 10க்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து எழுத்து சம்மந்தமானது வந்து டாக்குமெண்ட் ரைட்டரு, ஜெராக்ஸு அண்ட் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், அச்சு துறைகள் இந்த தொழிலெல்லாம் வந்து பண்ணினாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருந்துட்டா 10ல் குரு இருந்துட்டாலே பதவி இடர் அப்படின்னு வந்து. ஸோ 10ல குரு இருந்துட்டாலே அவனுக்கு பதவி பறிபோகும், அடிக்கடி பதவி மாத்திட்டே இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ குரு இருந்தாலே வந்து கல்வி சம்பந்தமான தொழில்கள் வந்து இங்க ஸ்டார்ட் பண்றது வந்து நல்லது. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த குரு 10ல இருக்கிறது. குருவுக்கு வந்து 10ஓட குருவின் பார்வை இது வந்து 10ஆம் இடத்துக்கு ஏற்படுறது. இங்கதான் வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், இந்த ஸ்டடீஸ், அதாவது வந்து இந்த கோச்சிங் கிளாஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த குரு இருக்கிறவங்க தான் வந்து சொல்லலாங்க. அடுத்து சுக்கிரன் இருந்துட்டா பார்த்தீங்கன்னா 10ல சுக்கிரன் ஆடம்பரமான பிஸ்னஸ் எல்லாமே பண்றது வந்து நல்லதுங்க. நகை வியாபாரம், அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சினிமா துறை இது சம்பந்தமான துறைகள் எல்லாம், அதாவது ஆடல் பாடல் நாட்டியம் இது சம்பந்தமான துறைகள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் 10ல இருந்தா. 10ல சனி இருந்தா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இரும்பு சம்பந்தமான, சனினாலே இரும்பு, அப்போ இரும்பு சம்பந்தமான தொழில், ஆயில் சம்பந்தமான பெட்ரோல் பங்க்கு, ஸோ ஆயில், மரச்செக்கு ஆலை இது சம்பந்தமான தொழில்கள், அது மாதிரியான தொழில்கள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து ராகு கேது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 10ல ராகு 10ல கேது இருந்தாலே வந்து பணம் பறந்து வரும். அதாவது பாம்பு இருந்துட்டாலே 10ல் ராகு கேது இருந்தாலே பணம் வந்து ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 10ல ராகு இருந்துட்டா வந்து இங்க வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறைகளை வந்து பண்றது வந்து நல்லதுங்க. ஸோ கேது இருந்துட்டா வந்து நூல் சம்பந்தமானது, கயிறு சம்பந்தமானது இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 10ஆம் இடத்துல வந்து ஒவ்வொரு கிரகம் இருந்துச்சுன்னா இது மாதிரி தொழில்கள் தான் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அமையன்னு வந்து சொல்லலாம். மெயினா 10ஆம் அதிபதி போய் உங்களுடைய லக்னத்துக்கு 6, 8, 12லயோ நீசமாவோ சார் சொன்ன மாதிரி அஸ்தங்கம் இதெல்லாமே ஆகாமல் இருப்பது வந்து சிறப்பு. ஸோ உங்களுக்கு மெயினா சூரியனும் பலம் பெற்றிருக்கணும், செவ்வாயும் வந்து நல்ல நிலைமையில, மெயினா செவ்வாய்
உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே தொழில் பண்ண முடியும். தைரியம் இல்லைன்னா வந்து அவன் தொழிலே பண்ண மாட்டான். ஸோ அடிமையாக தான் வந்து அவன் போவான். எவ்வளவு லேக்ஸ் சம்பாதிச்சாலும் வந்து அவன் தொழிலுக்கு தான் போவானா ஒழிஞ்சு அதாவது ஒர்க்குக்கு தான் வேலைக்கு தான் போவானா ஒழிஞ்சு தொழில் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுல வந்து ஒவ்வொரு கிரகத்தோட பார்வைகள் வந்து 10ஆம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரத்தை வந்து ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு கிரகம் வந்து அங்க இருந்தால் மட்டுமே அவர்கள் தொழில் செய்வது சிறப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே. இன்னைக்கு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேங்கய்யா. ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து 10ல் 1 கிரகம் இருந்தால் அவர் புனிதன், 10ல் 2 கிரகம் இருந்தால் அவர் ஞானி ஆவான், 10ல் 2 கிரகங்கள் இருந்தால் அவன் யோகி நிலையை அடைவான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால 10ஆம் இடம் காலியாக இருப்பதை விட 1, 2, 3 என்ற கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு சிறப்பு என்று கொண்டு வருகிறது. ஓகே, நன்றி சார், நன்றி சார். சார் நாகராஜன் சார். ஹலோ. சொல்லுங்க சரி. அவ்வளவுதான் சார், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. முடிக்கலாம். ஆமாங்க. சரி. ஓகே. ஸோ இதுக்காரும் அமைதி காத்த அனைவருக்கும் நன்றி. அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா 10ஆம் பாவத்தை பத்தி வந்து இந்த வாரம் வந்து பார்த்தேங்க. ஸோ 10ஆம் பாவத்தை பத்தி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து முன்னோர்கள், அதாவது பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாம் வந்து இந்த 10ஆம் பாவத்தை பத்தி பேசினாங்க. அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த சேனல் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும்